மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அண்ணாமலை கோஸ் பாலிஸ்டிக் அகேன்ஸ்ட் ஏடிஎம்கே, இதுதான் தலைப்பு. கடுமையான தாக்குதல், கடுமையான வார்த்தைகளால் தாக்குதல் அதிமுக மீது. இது என்ன உணர்த்தது திரு கோட்டீஸ்வரன்? How do you read this? வணக்கம் திரு ஹரியரன். அதாவது இந்த பிரச்சனைகள் தொடர் தோல்வி, அதாவது அதிமுக கொண்டி தோல்வி அல்ல, இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் சமீபத்தில் நடந்த தேர்தலில் இருந்து தோல்வி இருக்கு. இரண்டு கட்சிகளும் சேர்ந்து இருந்தால் வெற்றி வாய்ப்பு நன்றாக இருக்கும் என்பது பொதுவான கருத்து. அந்த பொதுவான கருத்து இருக்கிற அந்த நேரத்தில் கூட இந்த மாதிரி ஒரு துரோகி என்று கூறுவது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த விலகல் இருக்கு பாருங்க, அந்த ஃபிஷூர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது இன்னும் மேலும் அந்த விரிசல் பெருசாகிட்டு தான் போகுது. இப்படி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு இது எப்படி கூட்டணி வைக்க முடியுமா, அதற்கு சாத்தியம் இருக்குன்றதை இப்ப இந்த கேள்விக்குறி பெரிதாகி இருக்கு. இது எங்க போய் நிற்கும் அப்படின்னா, இரண்டு கட்சிகளுக்குமே அந்த ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அப்படின்ற அந்த அரசியல் கணக்கு இருக்கு பாருங்க, அந்த கணக்கை இவங்க இரண்டு பேருமே அடைவது என்பது இனிமேல் கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். அதுவும் அதாவது ஐயா திரு ஓபிஎஸ் அவர்களோ இல்ல அம்மையார் சசிகலா அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை துரோகி, இந்த கட்சியை கபலீகரம் பண்ணி விட்டார், எங்களை வெளியேற்றி விட்டார் அப்படின்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அதிமுக வேற ஒரு கட்சி, பாரதிய ஜனதாக்கு வேற ஒரு கட்சி. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததால் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தாங்க, அவங்களுக்கு வாக்கு விகிதாச்சாரம் கூடியது. இதுதான் வரலாறு, நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சாருன்றது புரியல. அது ஒரு வேகான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. குற்றச்சாட்டுன்னு சொன்னதை விட நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு கடன் சொல். இந்த மாதிரி ஒரு சொல் ஒரு அரசியல்ல சொல்றாங்க அப்படின்னா திரும்பி சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளே இருக்காது. மேபி அண்ணாமலை அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைக்காதனால ஒருவேளை விரக்தியில இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் சொல்றாரான்னு அதையும் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா ஒருவேளை ஜெயிச்சிருந்தால் அமைச்சர், ஒருவேளை பிஜேபி கட்சி இங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அண்ணாமலைக்கு இன்னும் அரசியல் செல்வாக்கு கூடியிருக்கும். ஒருவேளை அது கிடைக்கல, அது காணாம போனதுக்கு, கிடைக்காம போனதுக்கு காரணம் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்றதுனால அதனால இந்த மாதிரியான ஒருமையில வரக்கூடிய வார்த்தைகளோ இல்ல அந்த கடினமான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறாரா என்னன்றது நம்ம பார்க்கணும். இல்ல இப்போ அண்ணாமலையோட கருத்தா மட்டும் அதை சுருக்க முடியுமா? பாஜகவும் வேற திசையை எடுக்குது, அதோடைய வெளிப்பாடு அண்ணாமலையோட கருத்துன்னு நம்ம பார்க்க முடியாதா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிறீங்க, அப்படி ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் தாட் அதிமுக திரு வேலுமணி வெளிப்படுத்தியதை பார்த்தோம், அது அதிமுக தலைமை மறுத்தது. அதே போல இன்னைக்கு பாஜகவும் நம்ம சேர வேண்டாம், இப்போ நம்ம 2024 பாணியை தான் 26 கையாளணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அது திரு அண்ணாமலையோட பேட்டி மூலமா வெளிப்படுது. அவங்களும் கூட சேர்ற மனநிலையில இல்ல, இந்த பாணியில தான் தொடர போறாங்க அப்படின்னு வெளிப்படுதுன்னு பார்க்க முடியாதா? அதாவது அதிமுகவை பொறுத்தவரைலாம் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு கடைசியான முடிவு எடுப்பார். கூட்டணி வேணுமா வேண்டாமா, யார் கூட சேரணும், எவ்வளவு தொகுதி கொடுக்கணும்ன்றது. அதே மாதிரி நீங்க பிஜேபி எடுத்து பாஸ்ன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கிறவங்க தான். இதான் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போன்றவர்களோ இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களோ இல்ல முருகன் அவர்களோ சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை மாநில தலைவர் என்ற அந்த அந்தஸ்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இனிமேல்லாம் சேர மாட்டோம், நாங்க தான் பிரதான 2வது கட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்ப இது அண்ணாமலையோட ஒரு கருத்தாவும் இதை சுருக்கி விடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியோட டெல்லியில் நடந்தது, தமிழிசை கருத்து அண்ணாமலை கருத்துன்னு. அதுக்கு பிறகு ஒரு கிளாரிட்டியில இல்ல இதுதான் கட்சியோட நிலை அப்படின்னு அந்த கிளாரிட்டி அது இன்னைக்கு அவர் வெளிப்படுத்துறாரு. நம்ம ஏடிஎம்கேவை எதிர்க்கலாம் அப்படின்னு தலைமை கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு தான் எதிர்க்கிறாரு. பிஜேபி மேல ஒரு கட்சியில தலைமை விரும்பாத ஒரு விஷயத்த சொன்னதற்கு நிறைய விளைவுகள் உண்டு. சோ தலைமையுடைய விருப்பத்துல தான் இவர் வெளிப்படுத்துறாருன்னு ஏன் பார்க்க முடியாது? இல்ல, தலைமையோட விருப்பத்துலனா இதே கருத்தை இப்போ அதாவது பாஜகனுடைய கட்சி தலைவர் ஐயா திரு அண்ணாமலை, ஆனா அவரு ஒண்டி கட்சி ஆகிட மாட்டார். இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காங்க, வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க, தமிழிசை இருக்காங்க, அமைச்சர் எல் முருகன் இருக்காரு. இவங்க எல்லாம் ஏன் இந்த மாதிரியான ஒரு கருத்தை ஆக்ரோஷமா வெளிப்படுத்த மாட்டேன்றாங்க? இல்ல இவங்களுக்கு அரசியல் தெரியாதா? எல்லாருக்கும் அரசியல் தெரியும். அண்ணாமலை கொஞ்சம் ஓவர் போர்டு போறாரு. இது டெல்லியை கேட்டு இன்னொன்னு அவர் இன்னும் 6 மாசத்துக்கு வெளிநாடு போறார், படிக்க போறார், 4 மாசம் கோர்ஸ் இருக்குன்றான்னு சொல்றாங்க. ஒருவேளை ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் மாறிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு அவர் பேசினது அது அவர் அண்ணாமலை அன்னைக்கு பேசாருங்க, அதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டு மாத்தி விட்டு போயிடுவாங்க. இப்ப இது ஒரு கூட்டணி என்பது அமைய இருக்கிறதுக்கு 2026ல இந்த மாதிரி பாதகமான வார்த்தைகள் அது ஒரு பிளவை தான் ஏற்படுத்தும். அது ஒற்றுமை வழிகாட்டுதல 3வது அணி ஒருவேளை பாஜக அமைக்கும், அதற்கு ஐயா ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு அவங்க ஒரு கட்டமைப்பை வைக்கானா அந்த கூட்டணிக்கு தமிழக மக்கள் வாக்கு செலுத்தவில்லை. கடந்த தேர்தலையும் ஓட்டு போடல, அதுக்கு முந்தைய தேர்தலையும் ஓட்டு போடல, இனிமேல் தான் ஓட்டு போடுவாங்கன்றது உத்தரவாதம் கிடையாது. கோயிங் பை தி பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி இது பிஜேபிக்கு செட்பேக். இல்ல 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுது, இல்ல அண்ணாமலை தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக ஏர்முகத்துல வாக்கு கூடி இருக்கு,
அதிமுக இறங்கி இருக்கு. அவங்க பல இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க இன் அன் அன்பிரசிடென்டட் ஃபேஷன். ஸோ இந்த பாதைக்கு வந்து தலைமையுடைய ஒப்புதல் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அண்ணாமலை தரப்புல சொல்றாங்களே. இப்போ இவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது சென்ட்ரல் கமாண்ட் விரும்பாத ஒரு விஷயத்தை அண்ணாமலையால சொல்லிட முடியுமா? இல்ல, சென்ட்ரல் கமாண்ட் விரும்பாத ஒரு விஷயத்தை கிடையாது. சென்ட்ரல் கமாண்ட் வந்து இன்னைக்கு பயங்கர கோவத்துல இருப்பாங்க. தொடர்ந்து பாராளுமன்றத்துல 2 நாட்களா வந்து கடுமையான எதிர்க்கட்சிகளோட அமளி, எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டுக்கு மத்திய அரசு வந்து ஆளாகி இருக்கிறது. அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு சொல்ற கருத்தை வந்து அவங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க கடந்து போயிடுவாங்க, இதை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு இங்க ஸ்டேக்ஸ் எதுவும் இல்லை. அதனால வந்து அவங்க கண்டுக்காம இருக்காங்க. மற்றபடி இவர் சொல்ற அந்த கருத்து வந்து 100% சென்ட்ரல் லீடர்ஷிப் சொல்லிதான் செய்யறாரு அப்படின்றது அவரா வாயை திறந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். ஒண்ணு. இரண்டாவது, இதுல ரொம்ப முக்கியமானது, பிஜேபி வாங்கின வாக்குகள் வந்து பிஜேபி கட்சியோடது ஒண்டி கிடையாது. அந்த கட்சியில வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமையப்பட்டது. இன்னும் சுருக்கமா சொல்லனா, சூப்பரான ஒரு விவிஐபி கேண்டிடேட் லிஸ்ட் பிஜேபி தலைமையிலான கூட்டணி தான் கொடுத்தது. பாமகல முக்கியமான வேட்பாளர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் டிடிவி தினகரன், அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ், ஏசி சண்முகம், பச்சமுத்து பாரிவேந்தர், அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து நின்றுதான் அவங்க இந்த ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா அதிமுக ஓட்டு வாங்கி இறங்கி இருந்தாலும் அந்த கட்சி தனியா நின்று வாங்கியிருக்கு. அதிமுக என்பது ஒரு வரலாறு தமிழகத்தில். அது வந்து அது ஒரு வெற்றியா பார்க்க முடியுமா? அதிமுகவும் விஐபிக்களை இறக்கிருக்க முடியும், அவங்க இறக்கல. அவங்களும் ஒரு கூட்டணி அமைத்திருக்க முடியும், அவங்களுக்கு அமையல. அது வந்து ஒரு அந்த இங்க வந்து பெரிய கூட்டணிகள் இருந்தது, பெரிய விஐபிக்கள் இருந்தாங்க, அங்க நிக்கல அப்படிங்கிறது இதனது பலவீனமாகவும் இல்ல அதிமுகவுடைய ஒரு பெரிய நிலையாகவும் பார்க்க முடியுமா? இல்ல, இந்த நிலை எப்படி பார்க்கணும்னா, பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடி அவர்களுக்கு எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களை இவங்க கொடுத்தாங்க. சட்டமன்றத்துல அதிமுக கூட்டணியில பாஜக ஜெயிச்ச போது எல்முருகன் அவர்கள் தலைமையில் இருந்தார். அதற்கு பிறகு அண்ணாமலை தலைமை ஏற்றதுக்கு பிறகு எதனா இடைத்தேர்தல இவங்க வெற்றி பெற்றிருக்காங்களா? இல்லைன்னா எங்கன்னா கவுன்சிலர் நின்று அவங்க சேர்மனோ மேயரோ, இப்போ மேயர் தேர்தல் வரப்போகுது, புரியுதுங்களா? இப்ப இவங்க வந்து மத்த மாநிலத்துல எல்லாம் வந்து நம்ம பாக்குறோம், ராஜ்யசபாலேயே வந்து பிஜேபி வந்து நம்பர் இல்லைனாலும் ஜெயிக்கிற ஒரு தன்மை இருக்கு இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலத்துல. அந்த மாதிரி எதனா இங்க சாத்தியம் இருக்கா? இல்ல இடைத்தேர்தலில் ஜெயிச்சாங்களா? இல்ல பொது தேர்தலில், சட்டமன்ற தேர்தல் கூட நடந்துச்சு, அதுல எல்லாம் எதனா வெற்றி கிடைச்சதா? ஒண்ணுமே கிடைக்கல. உங்களுக்கு எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர்ன்ற அந்த எண்ணிக்கை, அதுதான் கடைசி ரிசல்ட். அந்த ரிசல்ட்ல எங்கேயுமே எல்லாமே இன்னும் அப்படியே 0 தானே இருக்கு. அதுல இன்னும் வரலீங்களே. அப்ப வாக்கு விகிதாச்சாரம் கூடிச்சு குறைச்சுது அப்படின்றது வந்து ஒரு பேச்சாகாது. அது வேணா மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் கிட்ட சொல்லிக்கலாம், நீங்க இப்படி இருந்த வாக்கு விகிதாச்சாரத்தை நான் கூட்டினேன். அவர்களுக்கு உங்க தலைமையில இருக்கிறவங்களுக்கு என்ன பரிசு கொடுத்திருக்கீங்க? எத்தனை புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்திருக்கீங்க? எத்தனை கவுன்சிலர் உருவாக்கி விட்டுருக்கீங்க? இல்ல எத்தனை மாமன்ற பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் உருவாக்கி இருக்கீங்க? ஒன்னும் கிடையாது. அப்ப இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு இருந்த பீரியட் முடிய போகுது. முடிஞ்சதுக்கு எண்ட் ரிசல்ட்னு பார்க்கும்போது நம்பர்ஸ், எம்பிஎம், எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்ல. அதுதான் நிதர்சனமான உண்மை. வாக்கு விகிதாச்சாரம் கூடுறதுன்றது ஒரு 2 கட்சிகள் சேர்ந்து 4 கட்சிகள் சேர்ந்தமோ வாக்கு விகிதாச்சாரம் மக்கள் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து பிரதான எதிர்கட்சியாவோ இல்ல ஓட்டு போட்டு ஜெயிக்கிற ஒரு கட்சியா எடுத்து வைத்திருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் இன்னும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.